Biodiversity Heritage Site பல்லுயிர் பாரம்பரிய தளங்கள். Which area in Bengaluru was declared as a biodiversity heritage site? எந்த பகுதி பெங்களூருவில் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது? The government declared 8.6 acres of green cover at Cantonment Railway Colony as biodiversity heritage site in September 10, 2025. அரசாங்கம் 8.6 ஏக்கர் பசுமை பரப்பு மரங்களின் பரப்பளவை கொண்ட கண்டோன்மெண்ட் ரயில்வே காலனியை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக செப்டம்பர் 10, 2025 அன்று அறிவித்துள்ளது. The second in Bengaluru after Gandhi Krishi Vigyan Kendra. காந்தி வேளாண் அறிவியல் நிலையம் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்த பிறகு கண்டோன்மெண்ட் ரயில்வே காலனி இரண்டாவதாக பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. கண்டோன்மெண்ட் ரயில்வே காலனி ஹேஸ் 371 trees belonging to 50 species. பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள கண்டோன்மெண்ட் ரயில்வே காலனியில் 50 இனங்களை சேர்ந்த 371 மரங்கள் உள்ளன. Biodiversity heritage site are rich ecosystem with rare, threatened, endemic or culturally significant species notified under Section 37 of the Biological Diversity Act 2002. பல்லுயிர் பாரம்பரிய தளங்கள் சுற்றுச்சூழல் சிறப்பானவையாக இருக்கும். பல்லுயிர் பாரம்பரிய தளங்களாக வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் அரிய வகையான மரங்கள், உயிரினங்கள் வாழ்வதாகவும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகவும் காணப்படுகின்றது. இவை அனைத்தும் பிரிவு 37 இன் கீழ் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 மூலம் அறியப்படுகிறது. பெங்களூரு, கர்நாடகா already host India's first biodiversity heritage site Nallur Tamarind Grove in 2007. பெங்களூரு கர்நாடகாவில் உள்ள நல்லூரில் புளிய மரத்தோப்பு பகுதியை 2007 இந்தியாவின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. Biodiversity heritage site declaration does not restrict local community practices. பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் வாழும் மக்களின் உள்ளூர் சமூக நடைமுறைகள் கட்டுப்படுத்தாது. Aims to enhance their quality of life through conservation. பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் உயரும், பாதுகாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட இடமாக மாறும் நோக்கமாக கொண்டுள்ளது. பல்லுயிர் பாரம்பரிய தளம்